இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது லா ஆஃப் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேஸ். அது என்ன கேஸ்னால், பேங்க் நேஷ்னலைசேஷன் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வங்கி தேசியமயமாக்கல் வழக்கு அப்படின்றாங்க. இது எங்கே நடந்ததுன்னா, ரஸ்டம் கேவாஸ் ஜி கோப்பர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1970, சுப்ரீம் கோர்ட் 564 வங்கி தேசியமயமாக்கல் வழக்கு அப்படின்றாங்க. பேங்க் நேஷனலைஸ் கேஸ். அது வந்து கூப்பர் வாஸ் ஏ டைரக்டர் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் வந்து மத்திய வங்கியின் இயக்குனராக இருந்தார். யார் அப்படின்னா கூப்பர் அப்படின்றவர் தான். அவர் வந்து பல வங்கிகளில் வந்து பங்குதாரர், அது மட்டும் இல்லை, மற்றும் கணக்கு வைத்திருப்பவர் என்ற அடிப்படையில் தேசியமயமாக்கல் கட்டளைகளை சவால் செய்தார். யார்? அந்த கூப்பர். அப்போது பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் யூனியன் ஆஃப் பேங்க் வந்து ஆஃப் இந்தியா போன்றவை நிறுவனங்கள் வந்து அப்போது அந்த பங்குதாரர்களுடைய ஒரு பங்குதாரர் பிரிவு வந்து 19 ஆர்டிகல் 19 மீன் பாதுகாப்பிற்கு உரிமையுடையவர். பங்குதாரர்களாகிய அவர்களது அடிப்படை உரிமைகள் அரசின் நடவடிக்கைகளால் பாதிக்கப்படும்போது பங்குதாரர்களாகிய அவர்களது உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன. இப்போது உரிமைகளினுடைய, அதாவது அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து அரசின் நடவடிக்கையால் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னா, அதில் பார்ட்டிஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஷேர் ஹோல்டர் அவர்களுடைய உரிமைகள் வந்து அதில் பாதுகாக்கப்படும். எப்படி பாதுகாக்கப்படும்னா, ஆர்டிகல் 19 படி பாதுகாக்கப்படும். ஏன்னா அதுக்கு உரிமை உடையவர் அப்படின்றாங்க. அப்போது காரணம், நிறுவனத்தின் உரிமைகள் பாதிக்கப்படும் பட்சத்தில் பங்குதாரர்களின் உரிமைகள் சமமாக பாதிக்கப்படும். அப்போது அந்த நிறுவனத்தினுடைய உரிமைகள் பாதிச்சிச்சு அப்படின்னா அதில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர் போட்டிருக்காங்களோ அவங்களுடைய ரைட்ஸ் எல்லாமே என்ன ஆகணும், அஃபெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மேலும் அரசியல் அமைப்பு சட்டம் வந்து இழப்பீடு பெறுவதற்கு, அதாவது கட்டாயமாக சம்பாதித்த சொத்தின் பணத்துக்கு சமமான உரிமையை உறுதி செய்கிறது. நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ அந்த சமமான உரிமையை வந்து அது உறுதி செய்யுது என்று யார் சொன்னது? உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இப்போ அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, நீ எவ்வளோ இழந்திருக்கியோ அதுக்கு கட்டாயமாக நீ என்னெல்லாம் சொத்து சம்பாதிச்சிருக்கியோ அந்த பணத்துக்கு சமமான உரிமையை வந்து நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு கொடுக்குது. அதே வழக்கில் பொது நோக்கத்திற்காக சொத்துக்களை கையகப்படுத்த அல்லது கோரும் ஒரு சட்ட பிரிவு வந்து 19(1)(f) தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. உன்னுடைய உரிமை என்னவோ அதை நான் கொடுத்துட்றேன், ஆனால் 19(1)(a) வந்து பொது நோக்கத்தின் சொத்துக்களை எதெல்லாம் நீ கையகப்படுத்தின அப்படின்றதையும் நீதிமன்றம் வந்து அது வந்து கூறுது. என்னென்னா அந்த மாதிரி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குது. அப்போது வங்கி தேசியமயமாக்கல் வழக்குக்கு பிறகு அரசு தேசியமயமாக்கலில் உள்ள சிரமங்களை நீக்கும் புதிய திருத்தத்தை இந்தியா கொண்டு வந்தது. எனவே இந்திய அரசமைப்பிலிருந்து 19(1)(f) மற்றும் 31 ஆகிய பிரிவுகள் நீக்கப்பட்டு புதிய பிரிவு 300(a) சேர்க்கப்பட்டது. அப்போது இந்த ரெண்டு பிரிவுமே நீக்கிட்டு புதிய ஒரு திட்டத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மறுபடியும் கொண்டு வந்துச்சு அப்படின்றாங்க. 1(f) வந்து 1(f)ஐயும் ஆர்டிகல் 31ஐயும் எடுத்துட்டு 300(a) வந்து கீழே கொண்டு வந்தது. அப்போது ஒரு இதில் வேலை செய்கிறாங்க, எதுலன்னா அதில் பங்குதாரர்களாக இருக்காங்கன்னா, ஒரு நிறுவனம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அதில் இருக்கிற பங்குதாரர்களும் அதில் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றதுனாலையும், அதே மாதிரி பொதுவான சொத்துக்களை நீங்கள் கையகப்படுத்திருக்கீங்களா அப்படின்றதையும் பார்த்துட்டு தான் உங்களுடைய சொத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்றது தான். இது எப்படி தெரியும் வரும்னா, பேங்க் வந்து தேசியமயமாக்கல் ஆன பிறகு தான் உங்களுடைய எவ்வளோலாம் அமௌண்ட் இருக்குன்றது அதில் எல்லாருதுமே தெரிஞ்சிடும், பேங்க் நேஷனலைஸ் ஆனதால். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் கொடுத்துருக்காங்க. ரஸ்டம் கேவாஸ் ஜி கோப்பர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3 மார்க் கொஷினில் வருதுங்க.